இங்க கதிர் ஒரு பக்கம் முத்துவேலுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம மருந்து வாங்குறதுக்காக அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் இங்க சக்திவேலு, குமார், சக்திவேலோட மனைவி, அப்பத்தான் சொல்லி எல்லாரும் வந்து இந்த பக்கம் முத்துவேலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த கவனிக்கிறாங்க. அப்போ முத்துவேலு இங்க பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பத்தான் ரொம்பவே கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பழனியை வந்துடுறாங்க. பழனி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கதிரை தேடி பார்த்துட்டு கதிரை காணும்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க இருந்து டாக்டர் உள்ள இருந்து வெளியில வராரு. வந்து அவரும் இவர் கூட வந்த நபருங்க சொல்ல போனா உள்ள அட்மிட் பண்ணிட்டு டேப்லெட் வாங்க போயிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இங்க கதிரும் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து அங்க இருக்க நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு சார் எப்படி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் மறந்து போய் இங்க டைரக்டா டாக்டர் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு டாக்டரும் ஒண்ணு இல்ல இப்போதைக்கு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியல, அவர் இப்ப மயக்கத்துல இருக்காரு, மயக்கம் தெளிஞ்ச உடனே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு கதிரும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவேலு கதிரோட சட்டையை பிடிச்சி கதிரை சும்மா பலார்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கதிரும் எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அவர் என்னதான் சொல்ல ட்ரை பண்ணாலும் அதை சக்திவேல் கேட்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா பின்னாடி இருந்து குமார் நீ தாண்டா என் பெரியப்பாவை பிடிச்சி தள்ளிவிட்ட அப்படின்ற மாதிரி இவர் மேல அபாண்டமா ஒரு பழியை சுமத்திடுறாங்க. இங்க கதிரும் டே உண்மையை சொல்றா இப்படி போய் சொல்லாத அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது என்னதான் அவர் சத்தம் போட்டு சொன்னாலும் இங்க குமாரும் தான் தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கதிர் தான் எல்லாத்துக்கும் காரணம், கதிர் தான் முத்துவேலை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாரு. இதை கேட்ட சக்திவேலும் இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி கதிர் என் அண்ணனை தள்ளி விட்டு கொல்ல பார்த்திருக்கான், அவனை நீங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களை டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வர வைக்கிறாங்க. வர வச்சு இந்த மாதிரி கதிரையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ வடிவும் இன்னொரு பக்கம் இங்க பழனிவேலும் இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க குமாரும் சரி சக்திவேலும் சரி இவங்க பேச்சை கேட்கிற மாதிரியே தெரியல. அவங்க கதிரை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டுன்ற மாதிரி விட்டுறாங்க. அதே நேரம் அங்கிருந்து வந்த போலீஸ்காரங்களும் நீ கொலை முயற்சி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கதிரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜியும் கோமதியும் அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம முத்துவேலை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா வந்து அவங்களுக்கு இப்படி கதிரை சக்திவேல் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாரு. சொல்லப்போனா முத்துவேலை பிடிச்சு தள்ளி விட்டது கதிர் தான் அப்படின்ற மாதிரி அவர் மேல அபாண்டமா ஒரு பழியை சுமத்தி ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு கோமதி ரொம்ப கோபத்தோட நீ தப்பு பண்ணிட்ட, இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேல் கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா அதுக்கு சக்திவேலும் என்ன கோமதி உன் பையனை என் அண்ணன் கூட பழக விட்டு எங்களோட சொத்தை ஆட்டை போடலான்னு பாக்குறியா, என் அண்ணன் அந்த சொத்தை கதிர் மேல எழுதி கொடுக்க மாட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் அண்ணனை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு கொல்ல பார்த்திருக்கான்ல அவனை நான் விட மாட்டேன், அவனுக்கு நான் சரியான தண்டனையை கத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவர் ஒரு பக்கம் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க அப்பத்தாக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இப்படி இவங்க வெளியில சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. வந்த டாக்டரும் முதல்ல அமைதியா இருங்க, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, இது என்ன ஹாஸ்பிட்டலா காய்கறி மார்க்கெட்டா, உங்க பாட்டில கத்துக்கிட்டு இருக்கீங்க, பேஷண்டோட நிலைமை இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கு, சொல்லப்போனா அவர் மயக்கத்துல இருந்து இப்பதான் தெளிஞ்சிருக்காரு. அதே நேரம் அவர்கிட்ட எல்லாரும் போய் அழுதுகிட்டு நிக்காதீங்க, எல்லாரும் அவரை போய் ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க, யாராவது 2 பேர் மட்டும் போங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட அடுத்த நிமிஷம் இங்க நம்ம சக்திவேலும் இங்க அப்பதான் உள்ள போறாங்க. அப்படி அவங்க உள்ள போய் பார்த்தா இங்க எப்பவும் போல நம்ம முத்துவேல் கண் முழிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவரும் முழுசா எந்திக்கல, ஓரளவுக்கு அவரால் பேச முடியுது. அவரும் அப்பத்தா கிட்ட அம்மா எனக்கு ஒன்றும் ஆகலம்மா, எனக்கு எதுவும் ஆகல விடு, என்னை யாரும் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க சக்திவேல் தான் அண்ணன் என்னண்ணே நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, உன்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அந்த கதிர் பையன் தானே, அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டானே, இனிமேல் அவன் ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாது, என் அண்ணனே அவன் கொல்ல பார்த்திருக்கான், அவனை நான் விடுவானா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஏட்டிக்கு போட்டிக்கு பேசிட்டு இருக்காரு. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க முத்துவேலும் தான் அம்மாவை வெளியில போக சொல்லிட்டு இங்க சக்திவேல் கிட்ட நீ முதல்ல குமாரை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சக்திவேலும் குமாரை உள்ள கூப்பிடுறாங்க. குமார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயமும் பதட்டமும் ஒரு மனசுல தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் முத்துவேலும் புரிஞ்சுக்கிறாரு. இங்க பாரு உண்மையாலுமே என் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நானா தான் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன், சொல்லப்போனா நான் ஸ்லிப்பாகி விழும்போது கதிர் தான் என்ன பிடிச்சான், அப்போ அதை பார்த்து பயந்து போய் தான் இந்த மாதிரி குமார் உங்ககிட்ட வந்து இப்படி சொல்லிட்டான், மற்றபடி குமார் மேலேயோ கதிர் மேலேயோ எந்த ஒரு தப்பும் கிடையாது, என் மேலதான் தப்பு, நான் தான் வரப்புல தண்ணி இருக்கிறத பார்க்காம நடந்து வந்து இப்படி கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த பிரச்சனையை ரொம்ப சால்வ் பண்றாரு. இதை கேட்ட சக்திவேலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அண்ணே என்னென்ன சொல்றீங்க, அப்போ அவன் உங்களை தள்ளி விடலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு உடனே எங்க முத்துவேலும் இல்லடா சக்தி, அவன் என்னை தள்ளி விடவே இல்லடா, சொல்லப்போனா நானா தான் விழுந்தேன், என் மேலதான் தப்பு, நான் தான் அதை கவனிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கதிர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இங்க சக்திவேலும் என்னை மன்னிச்சிருந்த, நான் தேவையில்லாம உன் விஷயத்துல தலையிட்டு அந்த கதிரை பிடிச்சி ஜெயில போட்டேன், அது மட்டும் இல்லாம என்னோட பையன் தத்தி இந்த குமார் சொன்ன பேச்சு கேட்டு தானே நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட முத்துவேலும்
மறுபடியும் குமார் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைப்பா, அவன் இந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்குறப்போ கதிர் என்ன தூக்க வந்தது, அவன் என்னை தள்ளிவிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ முதல்ல கதிரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணி விடுப்பா, நீ போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கதிரை காப்பாத்துறதுக்கு சக்திவேலை முத்துவேல் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி சக்திவேல் கிளம்பும் போது இங்க நம்ம குமாரும் வெளியில கிளம்புறாங்க. அப்போ குமாரை பார்த்த முத்துவேலும், இதான் உனக்கு கடைசி வார்னிங், இந்த டைம் நான் அப்பான்ட்டு இருந்து உன்னை காப்பாத்திட்டேன், இதே மாதிரி நீ வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி வேறவங்க மேல பழிய போட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த டைம் நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் குமாரை ஒரு மிரட்டுறாரு. சொல்லப்போனா ரொம்ப பெரிய பிரச்சனையா வர வேண்டியதை முத்துவேல் ரொம்பவே சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஆனா இந்த பிரச்சனை இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சதுல குமாருக்கு தான் வருத்தம். குமார் கண்டிப்பா இதுக்காகவே இங்க நம்ம முத்துவேலை ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம் குமார் கிட்ட இருந்து முத்துவேல் தப்பிப்பாரா. அது மட்டும் இல்லாம குமார் அரசு பின்னாடி வேற சுத்திட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys.